வணக்கம். இன்னைக்கு ஒரு ரொம்ப சிம்பிளான கதை மூலமா ஒரு டீமை எப்படி சூப்பரா நிர்வகிக்கலாங்கிற சில முக்கியமான பாடங்களை கத்துக்க போறோம். வாங்க பார்க்கலாம். ஒரு மேனேஜரா இந்த கேள்வி உங்க மனசுல வராம இருந்திருக்கவே முடியாது இல்லையா? ஒரு டீம்னா எப்படி இருக்கணும்? எல்லாரும் ஒன்னா சேர்ந்து புதுசா யோசிச்சு ஒட்டுமொத்தமா ஜெயிக்கிறது, அதை எப்படி உருவாக்குறது? இத பத்தி தான் நாம இன்னைக்கு ரொம்ப ஆழமா பார்க்க போறோம். சரி, நாம எப்படி போக போறோம்னு பாத்தீங்கன்னா மொத்தம் 5 பகுதி. முதல்ல ஒரு கதை, அத வச்சு ஒரு கேஸ் ஸ்டடி மாதிரி அலசி அதிலிருந்து நமக்கு என்ன பாடம் கிடைக்குதுன்னு பார்க்க போறோம். சிம்பிள். சரி, முதல் பகுதிக்குள்ள போலாம். சில சமயம் பாத்தீங்கன்னா பெரிய பெரிய லீடர்ஷிப் தத்துவம் எல்லாம் ரொம்ப காலமா சொல்லப்பட்டு வர்ற கதைகள்ல தான் ஒளிஞ்சிருக்கோம் தெரியுமா? அப்படிப்பட்ட ஒரு கதையை தான் நம்ம கேஸ் ஃபைலா எடுக்க போறோம். இங்க விஷயம் என்னன்னா, நாம இந்த கதையை சும்மா கேட்டுட்டு போறதுக்கு இல்ல. இதுல வர ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம ஆபீஸ்ல நடக்கிற விஷயங்களோட எப்படி பொருத்தலான்னு அக்கு வேறா ஆணி வேறா பிரிக்க போறோம். குறிப்பா ஒரு டீமுக்கு புதுசா வர்றவங்களுக்கு முதல் நாள்ல இருந்தே டீம் ஒர்க் கூட அருமையை புரிய வைக்க இது ஒரு சூப்பர் டூல். சரி, இப்ப நம்ம கையில இருக்கிற அந்த கேஸ் ஃபைலுக்கு வருவோம். இந்த கதை ஒரு சமூகம், ஒரு சுயநலமான முடிவு, அப்புறம் அந்த முடிவால வந்த பயங்கரமான விளைவுகளை பத்தினது. ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. ஒரு டீமுக்கு தேவையான எல்லா டேட்டா, எல்லா டூல்ஸ், எல்லா அறிவும் ஒரே இடத்துல யாரு வேணாலும் எடுத்துக்கிற மாதிரி இருந்தா எப்படி இருக்கும்? அந்த காட்டுல இருந்த விலங்குகளோட நிலைமை அப்படிதான் இருந்துச்சு. அந்த ஒளிரும் கல் தான் அவங்களோட மொத்த வளர்ச்சிக்கும் பாதுகாப்புக்கும் ஒரே ஆதாரம். ஆனா இங்கதான் பிரச்சனை ஆரம்பிக்குது. ஒரு ஆந்த ரொம்ப சுயநலமா ஒன்னு நினைக்குது. இந்த பொதுவான சொத்து இது எனக்கு மட்டும்தான் சொந்தம்னு. இந்த ஒரே ஒரு எண்ணம் அந்த முழு சமுதாயத்தோட அஸ்திவாரத்தையே எப்படி ஆட்டி பார்க்க போகுதுன்னு பாருங்க. இந்த ஸ்லைட நல்லா பாருங்க. அந்த வித்தியாசம் உங்களுக்கு பளிச்சுன்னு தெரியும். அந்த ஒரே ஒரு வளம், அந்த ஒளி, அது இல்லாதப்போ என்னாச்சு? மொத்த காடும் இருண்டு போச்சு. இதுக்கு மேல ஒரு டீம்ல வெளிப்படைத்தன்மை இல்லைன்னா என்ன நடக்கும்னு சொல்ல ஒரு நல்ல உதாரணமே தேவையில்லை இல்லையா? இதுவரைக்கும் கதை கேட்டோம். இனிமேதான் அசல் வேலையே இருக்கு. இந்த கதையிலிருந்து நம்ம ஆபீஸ்க்கு தேவையான பாடங்களை எப்படி எடுக்கிறது? வாங்க அதைத்தான் பார்க்க போறோம். இந்த டேபிள் தான் நம்ம மொத்த பகுப்பாய்வோட இதயம். கொஞ்சம் நிதானமா பாப்போம். முதல்ல கதையில வர வழிகாட்டும் ஒளி. அது என்ன தெரியுமா? நம்ம ஆபீஸ்ல இருக்கிற பொதுவான அறிவு, டேட்டா, டூல்ஸ், இதுதான் அது. இது இருந்தாதான் டீம் வளரும், புதுசா யோசிக்கும். அடுத்தது அந்த சுயநல ஆந்த. இதுதான் சைலோ மென்டாலிட்டின்னு சொல்வாங்க. அதாவது தகவல்களை பதுக்கி வைக்கிறது. இதோட விளைவு அந்த இருண்ட காடு. அதாவது நம்பிக்கை போய் ஒத்துழைப்பில்லாம எந்த வேலையும் நடக்காத ஒரு மோசமான டீம் சூழல். அப்போ இந்த சைலோ மனப்பான்மைன்னா என்ன? சிம்பிளா சொன்னா, ஒரு டீம்ல இருக்கிறவங்க இல்லனா ஒரு டிபார்ட்மெண்ட் அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த மத்தவங்க கிட்ட சொல்லாம மறைக்கிறது. இது சும்மா பகிர்ந்துக்காதத மட்டும் இல்ல, இதுக்கு பின்னாடி பயம் இருக்கலாம், தேவையற்ற போட்டி இருக்கலாம், இல்லனா சரியான சிஸ்டம் இல்லாதது கூட காரணமா இருக்கலாம். நம்ம கதையில ஆந்த செஞ்ச தப்பு இதுதான். நிறைய கம்பெனிகள்ல புது முயற்சிகளையும் வளர்ச்சியும் தடுக்கிற ஒரு பெரிய வில்லனே இதுதான். சரி, பிரச்சனை என்னன்னு நல்லா புரிஞ்சுக்கிட்டோம். இப்போ தீர்வுக்கு வரலாம். அந்த இருட்டுல இருந்து அந்த சமூகம் எப்படி வெளியில வந்துச்சு? அந்த பயணத்தை இப்ப நாமளும் சேர்ந்து பாப்போம். இங்கதான் கதையில ஒரு பெரிய ட்விஸ்ட். அந்த ஆந்தைக்கு ஒரு விஷயம் புரிய வருது. அந்த ஒளிக்கல் தன்னுகிட்ட இருக்கு சரிதான். ஆனா அத வச்சுக்கிட்டு தனியா என்ன பண்றது? எந்த பிரயோஜனமும் இல்ல. மொத்த டீமும் ஜெயிக்காம நான் மட்டும் தனியா ஜெயிக்கிறதுல ஒரு அர்த்தமும் இல்லைன்னு அது உணருது. இந்த உணர்வு தான் மாற்றத்துக்கான முதல் விதை. அப்போ ஒரு மேனேஜரா நீங்க என்ன செய்யணும்? இதோ உங்களுக்கான 3 சிம்பிள் ஸ்டெப்ஸ். முதல் ஸ்டெப், உங்க டீமோட வழிகாட்டும் ஒளி எதுன்னு கண்டுபிடிங்க. உங்க டீமோட வெற்றிக்கு எது முக்கியம்? ஒரு சாஃப்ட்வேரா, ஒரு டேட்டாபேஸா, இல்ல ஒரு குறிப்பிட்ட நாலேஜா? அத தெளிவா எல்லாருக்கும் சொல்லுங்க. 2வது, ஷேர் பண்றவங்கள பாராட்டுங்க. யார் ஒருத்தர் தயங்காம தகவல்களை பகிர்ந்துக்கிறாங்களோ அவங்கள எல்லார் முன்னாடியும் பாராட்டுங்க. டீம் ஒர்க்குக்கு மதிப்பு கொடுங்க. 3வது, ரொம்ப ரொம்ப முக்கியமானது, இந்த சைலோகளை உடைங்க. தகவலை பதுக்கிற பழக்கத்தை விட சொல்லி வெளிப்படையான சிஸ்டம்ஸை உருவாக்குங்க. ஒரு லீடரா இதுதான் உங்க முக்கியமான வேலை. ஓகே, இப்போ நாம கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். நம்ம கேஸ் ஸ்டடியிலிருந்து கத்துக்கிட்ட முக்கியமான விஷயங்களை தொகுத்து பார்த்து எப்படி ஒரு டீம் எப்பவுமே வெற்றிகரமா இருக்கலாம்னு தெரிஞ்சுக்கலாம். அப்போ கதையோட நீதி என்ன? சிம்பிளா சொன்னா, ஒரு டீமோட உயிர்நாடியே அது பகிர்கிற வளங்கள்ல தான் இருக்கு. ஒரு தலைவர் என்ன பண்ணணும்னா, அந்த ஒளி, அதாவது அந்த வளம் டீம்ல இருக்கிற எல்லாருக்கும் சமமா கிடைக்கிறத உறுதி செய்யணும். டீமோட வெற்றி தான் நம்மளோட உண்மையான வெற்றின்னு ஒவ்வொருத்தரும் புரிஞ்சுக்கணும்.
கடைசியா இந்த கேள்வியை நீங்க உங்களுக்குள்ளே கேட்டுக்குங்க. உங்க டீமோட அந்த வழிகாட்டும் ஒளி எது? அதை எல்லாரும் பயன்படுற மாதிரி பிரகாசிக்க வைக்கிற ஒரு பாலமா நீங்க இருக்கிறீங்களா? இல்ல தெரியாமலே அந்த ஒளிய மறைக்கிற ஒரு தடையா இருக்கிறீங்களா? யோசிச்சு பாருங்க.